So, hi everyone, welcome you all to Tax Talks 4, the fourth edition of the webinar by Zentax Clinic. So, it is extremely a pleasure for us to invite you all to this webinar on a very interesting and very important topic relating to GSTR 3B, the new format that was introduced, and also to be read along with the electronic credit reversal and reclaim statement. So, we will get started in a minute. So, kindly hold on. Thank you for your patience. Thank you. So let's get started with the technical session or the discussion for today. So the topic of discussion for today revolves around electronic credit reversal and reclaim statement. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமானது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B என்ன புதிய மாற்றம் வந்தது. ஸோ 2022 ஜிஎஸ்டிஆர் 3B எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கிளாரிபிகேஷன் வாஸ் இஷ்யூட். ஒரு சர்க்குலர் வாஸ் இஷ்யூட் in the month of July 2022 which explained about how GSTR 3B has to be filled. ஸோ அதுக்கப்புறம் the format of GSTR 3B was changed. ஸோ அந்த GSTR 3B ஒரு சேஞ்ச் கொண்டு வந்ததுனால தான் இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்டோட சிக்னிஃபிகன்ஸே வந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் முதல்ல அடிப்படையானது என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1/7/2027. ஸோ 2027 ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது இருந்ததற்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்சஸ், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 3B இந்த மாற்றத்தை வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம். முந்தி என்ன இருக்கு, எப்படி இருந்துச்சு அப்படின்னா சட்டம் முதல்ல வந்துருச்சு. சட்டம் வந்ததுக்கு அப்புறம் then everyone were waiting for the changes to be implemented in the system. ஸோ இந்த GSTN அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அந்த சேஞ்சஸ் ஒரு நோட்டிபிகேஷனோ ஒரு சர்க்குலரோ இல்ல ஒரு சேஞ்சஸ் எனி சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்மளுடைய சிஸ்டம்ல கொண்டு வர்றதுக்கு இட் டுக் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆர் ஃபார் தி கவர்மெண்ட் ஆர் ஃபார் தி சர்வீஸ் ப்ரொவைடர். GSTN அப்படிங்கிற அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு அது கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு காலதாமதம் ஆகி இருந்தது. பட் இப்போ இந்த ஆஸ்பெக்ட் ரிலேட்டடா நீங்க நல்லாவே தெளிவா பார்த்தோம் அப்படின்னா there was a circular which was issued in the month of July 2022. To be very precise, on the 6th of July 2022, there was a circular which was issued on how to file or how to fill GSTR 3B. ஸோ இந்த சர்க்குலர் கொண்டு வந்த போதே நம்மளுக்கு கிளியரா பார்த்தோம்னா இமீடியட்டா நம்மளுக்கு புது ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B காட் அவைல்ட் இன் தி போர்ட்டல். ஸோ போர்ட்டல்ல அப்பவே புது ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B வந்துருச்சு. ஆகஸ்ட் 2022 இருந்து we had the new form of GSTR 3B. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன பேக்ரவுண்ட், எதனால இந்த ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 3B தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு கிளியரா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்கிரீன் will really help to understand why there was this requirement of new GSTR 3B. ஸோ ஜூலை 2017 இருந்து 2022 வரைக்கும் GSTR 3B மாதிரி ஒரு அருமையான ஃபார்ம் இருந்தது இல்லை. நம்ம GSTR 1 அப்படிங்கிறதுல இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் ஆஃப் ஆர் அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ நம்ம சேல்ஸ் எல்லாத்தையுமே இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸை B2B ஆக இருந்தால் அதில் இன்வாய்ஸ் வைஸும், B2C ஆக இருந்தால் டோட்டலும் நம்ம GSTR 1 ஃபில்அப் பண்றோம். GSTR 2A ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. That is the form which is reflected based on the GSTR 1 filed by the supplier. That is my input tax credit. என்னுடைய 3B இந்த GSTR 1 இருக்கிற மாதிரி இருக்கணுமா இல்ல GSTR 2A மாதிரி இருக்கணுமா அப்படின்னா ஆமாம், கண்டிப்பாக என்னுடைய GSTR 3B இருக்கிற அவுட்வர்ட் சப்ளைஸும் GSTR 1 மாதிரியும் GSTR 3B இருக்கிற இன்புட் டாக்ஸ் GSTR 2A மாதிரி தான் இருந்திருக்கணும். பட் பிராக்டிகலா அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைக்கே பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் மாதிரி தான். GSTR 1 ஒரு சைடு இருக்கும், 2A இன்னொரு சைடு இருக்கும், 3B எந்த சைடு போறதுன்னே தெரியாம அது தனியா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 3B, the government realized that there was some gaps in the implementation of 3B because 3B was only a temporary form which got introduced to stand instead of GSTR 3. So original implementation systemல GSTR 1, GSTR 2, GSTR 3 அப்படிங்கிறது கொண்டு வரதுதான் ஐடியா. So coming back to the discussion, sir, we will start the presentation shortly, sir. So for the time being, it's just going to be an explanation. So
ஜிஎஸ்டிஆர் 3B ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கிளியராவே வந்துட்டு வாஸ் ரியலைஸ்டு டியூரிங் 2019 இட்செல்ஃப். ஸோ 17-18ல இருந்து வந்துட்டு நம்ம வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1க்கு அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 2ங்கிற ஃபார்ம் வந்துடும். அதுக்கடுத்து ஜிஎஸ்டிஆர் 3 வந்துடும். 3B இப்போதைக்கு டெம்பரரி தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது போக நம்மளுக்கு வந்துட்டு சரி இனிமேல் இது வராது, 2 and 3 வராது, நம்ம வந்துட்டு புது ரிட்டர்ன் ஃபார்மேட்டை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ட்ரைட் இன் தி எண்ட் ஆஃப் 2019 டு பிரிங் அபவுட் கம்ப்ளீட்லி நியூ ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் சிஸ்டம். பட் கோவிட் ஸ்ட்ரக். The new return filing system could not really come to its place. Therefore, the finality goes to say that GSTR 3B is the form that will decide the tax liability of any person. So GSTR 3B தான் வந்துட்டு is the final அப்படிங்கிறது கிளியர் ஆயிருச்சு. So GSTR 3B தான் ஃபைனல் அப்படிங்கும் போது 3Bல இந்த டிஃபரன்சஸ் இந்த கேப்ஸ் வர கண்டினியூ பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு 1ல இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆனா கூட எல்லாரும் மாத்திடுறாங்க. 2Aல இருக்கிற வேல்யூஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆனா கூட எல்லாரும் மாத்திடுறாங்க. ஸோ நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் இயர் ஜூலை 2022ல புது ஃபார்ம் கொண்டு வந்து ஆகஸ்ட் 22ல இருந்து ஜிஎஸ்டிஆர் 3B பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஃபில்லிங் ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபைலிங் ஃபார்மேட் ஹஸ் காட் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அதை அப்ரிஷியேட் பண்ணோம்னா தென் வி வில் பி ஏபிள் டு பெட்டர் அப்ரிஷியேட் ஆன் ஒய் திஸ் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. So now we will go into this format of GSTR 3B to see what has got really changed primarily with respect to input tax credit. So here now I share my screen and should take you through an Excel file which has the format of GSTR 3B. So this format of GSTR 3B we will circulate it to you after the end of this presentation tomorrow so that you can also refer to it. So in the எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் GSTR 3B summarizes the entire details of GSTR 1 and ITC. So GSTR 1 ஓட details, outward supply details எல்லாமே வந்துட்டு are getting reflected in 3. So serial number 3ல இருக்கிறது எல்லாமே outward supply details. So இந்த outward supply detailsல வந்துட்டு these values are auto populated from GSTR 1. So the details of outward supplies are auto reflected in GSTR 3B. Inward supplies which is liable to reverse charge அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய GSTR 1ல நம்ம ஃபைல் பண்றது கிடையாது. பிகாஸ் that is basically a tax on which we have to pay tax for inward supplies received by us. Say for example goods transport agency ஆக இருக்கலாம், security services ஆக இருக்கலாம், fees paid to an advocate. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கும் போது அந்த வேல்யூவை நம்ம வந்து டேபிள் நம்பர் 3.1 இட்டாலிக் டீல clause D நம்ம வந்து you are filling the details as inward supplies liable to reverse charge. So இதெல்லாமே வந்து GSTR 1 ன்னு auto populate ஆகி வந்திருக்கு. The major change is with respect to the outward supplies. I am not going into the fine nuances of 3.1.1. I am going into the very important concept relating to input tax credit. So in the table serial number 4 of GSTR 3B talks about eligible ITC. So நெட்டா வந்துட்டு இந்த டேபிள் நம்பர் 4ல போற ஃபிகர் வந்துட்டு which is the eligible input tax credit will get reflected into your electronic credit ledger. So in the 4C, the 4ல C net ITC available அப்படிங்கறதா வந்துட்டு என்னோட net input tax credit that goes to my electronic credit ledger. So நம்ம வந்து சார் நம்ம இதுக்குள்ள வந்துட்டு எங்க என்ன fill up பண்ணா என்ன, நம்ம 4Cல எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் தான் வந்து ITC அவைல்டு, அது மட்டும் நான் கரெக்டா எடுத்துட்டு போனா போதுமா அப்படின்னா வந்துட்டு no, that level of macro level alone will not work. ஏன்னா வந்துட்டு this values that you fill in GSTR 3B in table number 4 is being compared to the values which is reflected in your GSTR 2B. GSTR 2B தான் வந்துட்டு ஒரு static format of GSTR 2A. So 2Aலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, 3Bல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு ஒண்ணு சொன்னோம், என்ன வேல்யூனாலும் fill up பண்ணலாம். 2Aலயும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2A வந்து கான்ஸ்டன்டா மாறிட்டே இருக்கும். ஸோ 2A வந்துட்டு 11ஆம் தேதி GSTR 1 ஃபைல் பண்ற அன்னைக்கு பார்த்தோம்னா 10 லட்ச ரூபா 2Aல காட்டும். அடுத்த நாள் வந்து 12ஆம் தேதி பார்த்தோம்னா இன்னொரு 1 லட்ச ரூபா கூட காட்டும். அடுத்து 15ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த 10 lakhsங்கிறது 13 lakhs காட்டும். அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் 2A ஓட ஃபிகர் வாஸ் வெரி வெரி டைனமிக். ஸோ ஏன்னா வந்துட்டு என்னைக்குனாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், என்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் அது 2Aல போய் அப்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. தென்
Government realized that is also creating a lot of uncertainty. So they brought in a new form called the GSTR 2B, where whatever returns are filed by the supplier until the 11th of that month, the 11th of the subsequent month, will only be reflected in the GSTR 2B of that month. So 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சப்ளையர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அது GSTR 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகாது. 11ஆம் தேதி வரைக்கும் ஃபைல் பண்ண எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் GSTR 2Bல 14th வந்துட்டு மார்னிங் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா those transactions are available in GSTR 2B. So இங்க இருக்கிற டீடைல்ஸ டேபிள் 4 of GSTR 3Bல நம்ம ஃபைல் பண்ற ரிட்டர்ன் is automatically compared with GSTR 2B. So automatically compare பண்ணிட்டு in case there is a difference, the government is sending an automatic notice. An automated notice is being sent in DRC 01D. So DRC 01D, sorry, DRC 01C. So 2A க்கும் 3B க்கும் 2B க்கும் 3B க்கும் difference இருந்துச்சுன்னா DRC 01C அப்படிங்கிற ஃபார்மேட்ல automatically a notice is sent to you in the online portal. So இந்த DRC 01Cக்கு நீங்க கிளாரிபிகேஷன் கொடுக்காம உங்களால வந்துட்டு அடுத்த மாசத்துக்கு வந்து GSTR 1 ஃபைல் பண்ணவே முடியாது. ஸோ DRC 01C இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி இந்த 1ம் 3Bயும் ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆகணும். அது ஆகலைன்னா DRC 01B நான் ஃபார்மேட் கொடுத்துருவேன். இன்கேஸ் 2Aவும் 2Bயும் 3Bயும் மேட்ச் ஆகல அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் DRC 01C ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த GSTR 3Bல டேபிள் நம்பர் 4 கரெக்டா ஃபில் அப் பண்ண வேண்டிய தேவை உள்ளது. ஸோ இதுல என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் இருக்கு டேபிள் நம்பர் 4ல 4A1ல இருந்து 4A5 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஐடிசி டோட்டலா எடுக்கிறது. ஸோ இது வந்து என்னுடைய கிராஸ் ஐடிசி, இதுதான் என்னுடைய கிராஸ் ஐடிசி. ஸோ இந்த ஐடிசில இருந்து 4B1 that is 4 Bombay 1 4 Bombay 2 இது ரெண்டுலையும் காட்டுறது வந்து ஐடிசி ரிவர்ஸ்டு. இந்த ஐடிசி ரிவர்ஸ்டிங் கழிச்சது போக இருக்கிற 4C தான் வந்துட்டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல போய் சேருது. சோ நான் வந்து எடுக்க வேண்டிய நெட் ஐடிசியை மட்டும் 4A5ல மட்டும் போட்டா சரியா வருமா? வராது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம 4A1ல இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆக இருந்தால் அது 4A1ல பிரிச்சு காட்டணும். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆக இருந்தால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல நான் டாக்ஸ் கட்டியிருப்பேன் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்க்கு. அது ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் கட்டியிருந்தேன்னா அது இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் காட்டணும். ரிவர்ஸ் சார்ஜ்ல கிரெடிட் எடுக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து 4A3ல காட்டணும். ஸோ 4A2வும் 4A3ல எடுக்கிறது வந்துட்டு மேல வந்துட்டு 3.1ல வந்துட்டு அவுட்வர்ட் சப்ளைஸ்ல நான் ரிவர்ஸ் சார்ஜ்ல என்ன டாக்ஸ் கட்டியிருக்கேனோ அதுதான் வந்துட்டு 4A2லயும் 4A3லயும் வர முடியும். சோ இதுல வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல ஒரு டவுட் வரலாம். சார் இந்த மாசம் ரிவர்ஸ் சார்ஜ் கட்டி இந்த மாசமே கிரெடிட் எடுக்கலாமா? இல்ல இந்த மாசம் ரிவர்ஸ் சார்ஜ் கட்டி அடுத்த மாசம் தான் கிரெடிட் எடுக்கலாமா? சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்த போது நம்மளுடைய ஒரு ஜென்ரலான அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஜென்ரல் லா ரிக்வயர்மெண்ட் வாஸ் தட் நான் சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டு தான் கிரெடிட் எடுக்க முடியும். அதனால வந்து நான் போன மாசத்துடைய லைபிலிட்டிய இந்த மாசம் தான் சர்வீஸ் டாக்ஸ் சலான்ல கட்டுறதுனால நான் அதுக்கும் அடுத்த மாசம் தான் கிரெடிட் எடுக்க முடியும். பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆம்பிகுவிட்டி இருந்தாலும் நவ் த சிஸ்டம்லயும் எப்படி அப்டேட் ஆகுறது அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபேர்லி வெரி கிளியர் தட் இந்த மாசம் ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் கட்டுறத இந்த மாசமே நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். சோ அதனால வந்துட்டு மேல 3A1ல இந்த டீல வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் 3.1 டீல கட்டுற டாக்ஸ வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ அந்த மாசமே வந்துட்டு கரெக்டா பிரிச்சு போட்டு 4.4A2லயும் 4A3ல கரெக்டா பார்த்து கிரெடிட் எடுத்துக்கலாம். So that is how we need to take the credit with respect to reverse charge. 4A4 deals with inward supplies from input service distributor. இது வந்து ஒரே கம்பெனி மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த இன்புட் சர்வீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸ்க்கு 4A4 is going to be relevant. 4A5 is all other ITC which is the most crucial aspect of all the things. 4A5ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஐடிசி as per 2B வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்து இருக்குது. So auto populated ITC is coming in 4A5. So இந்த 4A5ல வந்துட்டு ஜெனரலி முந்தி வந்துட்டு இந்த ஆகஸ்ட் 2022க்கு முன்னாடி வரைக்கும் ஸோ ஆட்டோ பாப்புலேட்டட் ஆன ஃபிகரை விட நான் கம்மியான ஃபிகர் எடுத்துட்டேன்னா எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டு சே 4A5ல வந்து நான் எடுத்திருக்கிற ஐடிசி 2B விட கம்மியா தான் எடுத்திருக்கேன் இல்ல 2A விட கம்மியா தான் எடுத்திருக்கேன் தென் தட் should not be any other issue. இப்போ அந்த கான்செப்ட் has got completely changed. எதனால அப்படிங்கறது பார்த்தோம்னா நம்ம டோட்டல் ஐடிசி as per 2B 4A5ல போட்டுட்டு நம்ம வந்து
அந்த 2B வந்த ஐடிசில எவ்வளவு வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வரை குட்ஸே வரலை, எது எனக்கு கம்ப்ளீட்லி இன்எலிஜிபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 2B வந்துட்டு ஒரு கார் பர்ச்சேஸ் ஒரு ஐடிசி இருக்குது. Car purchase is generally ineligible because it is a block credit under section 17 subsection 5. So 17 subsection 5 block credit அப்படின்னா முந்தி 4A5 அந்த ஃபிகர் போடவே மாட்டோம். இப்போ 4A5 அந்த ஃபிகரை போட்டுட்டு கீழே அது blocked credit, that is which is ineligible ITC. Ineligible ITC, that is permanent reversal. இது என்னைக்குமே நம்மளுக்கு ITC eligibility கிடையாது அப்படின்னு சொல்லும்போது we will show that in 4B1, 4 Bombay 1, that is ITC which is reversed as per rule 38, 42, 43 or as per section 17.5. So ITC on car block credit நான் சொன்னதுனால அது 4 Bombay 1ல போய் நம்ம போய் fill up பண்ணணும். And then நம்மளுக்கு 2Bல set of invoices எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சில இன்வாய்சஸ் அந்த குட்ஸ் நம்மளுக்கு அந்த மாசமே வந்திருக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளையர் ஹஸ் raised an invoice from the state of Delhi. டெல்லியில இருந்து invoice was raised on 30th of November. 30th of November invoice raise பண்ணும்போது அந்த invoice நம்மளுடைய 2Bல automatically will get reflected in the month of November. But the goods in respect of such invoice was received only on the 10th of December. டெல்லியில இருந்து இங்க வர்றது 10th of December தான் வந்துச்சு அப்படின்னா the ITC of that invoice can be availed, can be claimed only in the month of only the month of December, not in the month of November. நவம்பர்லயே அவங்க டாக்ஸ் கட்டி இருந்தாலும் நவம்பர் 2Bலயே வந்தாலும் goods have not been received அப்படிங்கிறதுனால ITC can be claimed only in the month of December. So 2Bல இருக்கிற எல்லா ஐடிசியும் நான் 4A5ல போடுறதுனால இந்த ஐடிசியை I will show it as temporary reversal. I will show it as temporary reversal in 4B2, 4 Bombay 2. அதுல ITC reversal othersல நான் இங்க போய் காட்டுறேன். So that is what we call it as temporary reversal over here in 4B2. 4B1ல இருக்கிறது it is called as permanent reversal. So நம்ம இத கரெக்டா fill up பண்ணாதான் நம்ம 2Bயோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கம்பேர் பண்ணி சொல்லும்போது நம்ம ஐடிசி எடுக்கிறது கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாசம் திடீர்னு நம்ம 2Bயோட ரொம்ப ஜாஸ்தியா எடுத்த மாதிரி காட்டும், ஒரு மாசம் 2Bயோட ரொம்ப கம்மியா எடுத்த மாதிரி காட்டும். சோ அந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் 4A5 டோட்டல் ஐடிசி as per 2B, அதுக்கடுத்து பர்மனன்ட் ரிவர்சல் லெஸ் டெம்பரரி ரிவர்சல் பண்ணி நெட் ஐடிசி கிளைம். இப்போ ஒரு இஷ்யூ வரும் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, டெம்பரரி ரிவர்சல் நான் கழிக்கிறத பத்தி சொல்லிட்டேன். டெம்பரரி ரிவர்சல்ல அவன் நவம்பர்ல சப்ளையர் இன்வாய்ஸ் போட்டுட்டாரு, டிசம்பர்ல நம்மளுக்கு குட்ஸ் வந்துருச்சு. சோ நவம்பர்ல டெம்பரரி ரிவர்சல்ல போட்டாச்சு. பட் இந்த ஐடிசிய நான் டிசம்பர்ல கிரெடிட் எடுக்கணும். டிசம்பர்ல இந்த இன்வாய்ஸ்க்கு எப்படி கிரெடிட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கான்செப்ட் தான் இட் இஸ் கால்ட் as ITC reclaimed. சோ நான் 4 Bombay 2ல போட்டு ஐடிசிய டெம்பரரி ரிவர்சல் நான் போட்டு காட்டியிருந்த அமௌண்ட்டை சப்சிக்வெண்டா டிசம்பர்ல அந்த இன்வாய்ஸ் குட்ஸும் வந்துருச்சு, அது ஏற்கனவே 2Bல வந்திருந்த இன்வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிரெடிட்டை எடுக்கிறதுக்காக அதை 4A5ல ஆல் அதர் ஐடிசில 2Bல இருந்து ஆட்டோ ரிஃப்ளெக்டட் ஆன அமௌண்ட் கூட நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ 4A5ல ஆல்ரெடி ஐடிசி as per 2B வந்த ஃபிகர் கூட எலிஜிபிள் ஐடிசி அவுட் ஆஃப் டெம்பரரி ரிவர்சல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டெம்பரரி ரிவர்சல் பண்ணிருந்த அமௌண்ட் இந்த மாசம் எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஐடிசிய I will add it to 4A5. அந்த மாதிரி நான் பண்ண reclaimed ஐடிசிய I will also show that same amount in 4D1. So நான் 4A5ல 2B போக ஆட் பண்ற எக்ஸாக்ட் ஃபிகரை I will show that under 4 Delhi 1 as ITC reclaimed. So this is how the new schema or the new structure of GSTR 3B works. So 4 Delhi 2 is a reporting figure. ஆட்டோமேட்டிக்கா GSTR 2Bலயே ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் ineligible for ITC வந்திருக்கும். எலிஜிபிள் ஃபார் ஐடிசி ineligible அப்படின்னு சொல்லி GSTR 2Bலயே வரும்போது ineligible ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருக்கும். அந்த சில டிரான்சாக்ஷன்ஸோட ஃபிகர் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் 4 Delhi 2. சோ இத கரெக்டா ஃபில் அப் பண்ணாதான் நம்ம நோட்டீசஸ் இல்லாம நம்மளால we can move safely forward. இந்த சேஞ்ச் in GSTR 3B came only from August 2022. If this change happened from the beginning of a financial year, it is very different. But இந்த மாதிரி நடுவுல இருந்து பண்ணனால
நீங்க நல்லா இந்த சேஞ்ச் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியும். நிறைய ஒரு சின்ன சின்ன ஃபைன் நியூவன்சஸ்லயும் பார்க்க முடியும். இது வந்துட்டு திஸ் இஸ் a screenshot of GSTR 3B ஆனுவல் சம்மரி. GSTR 3B உடைய ஆனுவல் சம்மரி. இதுல வந்து பாத்தீங்கன்னாலே இந்த 1 2 3 4 5 4A5 வரைக்கும் எல்லாமே நார்மலா இருக்கும். 4B1 சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா as per rule 42 and 43 up to 7/20/22. So ஜூலை 22 வரைக்கும் அந்த 4 பாம்பே 1 ஓட ஹெட்டிங் வந்து as per rule 42 and 43. அதுக்கப்புறமே ஃப்ரம் ஆகஸ்ட் 22ல இருந்து அதனுடைய சேஞ்ச் வந்து as per rule 38, 42 and 43 and section 17(5) அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து 4D1 4D2க்கும் அப் டு ஜூலை 2022 எப்படி டெர்மினாலஜி இருந்துச்சு, ஃப்ரம் ஆகஸ்ட் 22 எப்படி டெர்மினாலஜி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து இந்த GSTR 3B ஆனுவல் சம்மரி டவுன்லோட் பண்ணும்போது பார்க்கலாம். ஜெனரலி வந்து GSTR 9 ஆனுவல் ரிட்டர்ன் உள்ள போனீங்கன்னா இந்த GSTR 3B ஆனுவல் சம்மரி கிடைக்கும். அங்க போய் பார்த்தாலும் அந்த ஃபார்மேட் அப்படி இருக்கும். இல்ல அப்படின்னா டாக்ஸ் லைபிலிட்டிஸ் அண்ட் ITC கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஜெனரேட்டட் சம்மரி ஃபார்மேட் இருக்கு. அங்க போய் பார்த்தாலும் இந்த அப்சல்யூட் நோட்டிங் தட் இஸ் ஜூலை 2022 வரைக்கும் இருந்த ரிட்டர்ன் ஃபார்மேட் வேற, ஆகஸ்ட் 2022ல இருந்து இருக்கிற ரிட்டர்ன் ஃபார்மேட் வேற. சோ இந்த மாதிரி நடுவுல திடீர்னு ஒரு இயர்ல வந்துட்டு டியூரிங் த இயர் இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்த போது இந்த டிராக்கிங்க வந்து கவர்மெண்ட் வாண்டட் டு ஸ்ட்ரீம்லைன். இந்த டிராக்கிங்க கவர்மெண்ட் வாண்டட் டு ஸ்ட்ரீம்லைன். இந்த மாதிரி கரெக்டா பர்மனன்ட் ரிவர்சல் போடுறாங்களா, டெம்பரரி ரிவர்சல் போட்டதை தான் ரீக்ளைம் பண்றாங்களா, இல்ல எல்லாமே கரெக்டா ஃபைல் பண்ணாம வேற ஏதாவது இருக்குதா அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் கரெக்டா நேரோ டவுன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். So on the electronic credit reversal and reclaim statement related, here we have with us CAP Prashant Surya, who will be explaining to us on the 5 nuances of why it is relevant and why it is utmost importance to file this statement of electronic credit reversal and reclaim statement. So இது வந்து ஃபைல் பண்றதுக்கு due date was 30th of November. Then அதுக்கு வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ஆல்சோ தேர்ஸ் an opportunity. அது ரிவைஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. The final revision has to be done before 31st of December. So இதனுடைய significance, the intricacies of this statement would be explained by Prashant Surya. Over to you, Surya. Yes, sorry for the interruption. Yeah. So the next topic that we would be going to see is electronic credit reversal and reclaim statement. அரவிந்த் சார் சொன்னது போலவே வந்து அந்த நம்ம GSTR 3B ஃபார்ம் வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் 2022 அமெண்ட் ஆனனால இங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் ஆக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து. So நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் GSTR 996 due date is 31st December 2023. Another important due date approaching assess electronic credit reversal and reclaim statement due date. Of course, the due date of this is 30/11/2023. But amend பண்றது அந்த நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணதை இப்ப அமெண்ட் பண்றதுக்கு 31/12/2023 வரைக்கும் we have an option. இது வரைக்கும் ஒருவேளை ஃபைல் பண்ணல அப்படின்னாலும் 31/12/2023 நம்ம ஃபைல் பண்ணிக்கலாங்க. So moving to it, யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி பர்சன். யாருக்கெல்லாம் வந்து ITC to be reclaimed, அதாவது ஆல்ரெடி ரிவர்ஸ்ட் ITC, இட் இஸ் பெண்டிங் ஃபார் ரீக்ளைம் ஆஸ் ஆன் 1/9/2023. இப்ப நீங்க ஃபைல் பண்ற நாள்ல அது ரீக்ளைம் பண்ண வேண்டியிருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு பார்க்க வேணாம். அதாவது 1/9/2023 அப்போ, ஏன்னா யூ ஹேவ் டு ரிப்போர்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் சப்சிக்வென்ட் டு ஜூலை 2023 ரிட்டர்ன். சோ அதனால 1/9/2023 அப்போ எது உங்களுக்கு பெண்டிங் ரீக்ளைம்ல இருந்ததோ அதை நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். எது பெண்டிங் ரீக்ளைம்ல இருக்கும்? பெண்டிங் ரீக்ளைம்னாவே என்ன அப்படின்னு கேட்டா, கிளைம் வந்து முன்னாடி அரவிந்த் சொன்ன மாதிரி 4B2ல, அதாவது 4 பாம்பே 2ல நம்ம நிறைய ITC ரிவர்சல் வந்து பண்ணுவோம் ஃபார் மெனி ரீசன்ஸ். லேட் அக்கௌண்டிங் பண்ணலாம், இல்ல வந்து கூட்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ITC எடுப்பேன்னு சொல்லி 2Bல வந்ததுக்கு அப்புறம் அந்த ITC எடுக்காம வச்சுக்கலாம். இல்ல சப்ளையருக்கு 180 டேஸ்க்குள்ள பே பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்குள்ள பே பண்ண அப்படின்னா நம்ம ITC ரிவர்ஸ் பண்ணிட்டு எப்போ சப்ளையருக்கு நம்ம பே பண்றோமோ அப்பதான் நம்ம அதை ரீக்ளைம் பண்ண முடியும். சோ இந்த சினாரியோஸ்ல தான் நம்ம 4 பாம்பே 2 4B2ல 3B GSTR 3Bயோட 4B2ல போட்டு நம்ம அந்த ITC வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். That ITC, if it is pending for reclaim as on 1st September 2023, அதாவது subsequent to July return. ஜூலை ரிட்டர்னோட டியூ டேட் வந்து August 20th ஐடியலா இருந்திருக்கும். ஆகஸ்ட் ரிட்டர்னோட டியூ டேட் வந்து September 20th ஐடியலா இருந்திருக்கும். So subsequent to July 23 ரிட்டர்ன் September 1, 2023 அப்போ என்ன ரீக்ளைம் பெண்டிங் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். சோ இதோட டியூ டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா 30/11/2023 ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும்.
அதாவது ஜிஎஸ்டிஆர் 3B முன்னாடி சார் சொன்ன ஜிஎஸ்டிஆர் 3Bக்கே வந்து ஆக்சுவலா sorry for the interruption. முன்னாடி ஜிஎஸ்டிஆர் சார் சொன்ன ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு ஆக்சுவலா இட்ஸ் கவர்ன்ட் ஒன்லி பை சர்க்குலர். அதுக்கு நோட்டிபிகேஷன் எதுவுமே கிடையாது. சிமிலர்லி தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கவர்ன்ட் பை ஒன்லி அட்வைசரி. இதுக்கும் ஸ்டேட்மெண்ட்லாம் கிடையாது, இதுக்கும் நோட்டிபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால 30/11/2023 அது வந்து ஃபைல் பண்ணும் அப்படின்னு டியூ டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ 30/11/2023 அப்புறம் என்ன ஆகும், ஃபைல் பண்ணாதவங்களுக்கு என்ன ஆகும், ஒருவேளை ஃபைலே பண்ணலாம். ஏன்னா 30/11/2023 was the due date to file the statement. அதுக்கு அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் 31/12/2023 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நாங்க ஃபைல் பண்ணா விட்டுட்டோம், இனி ஃபைல் பண்ணவே முடியாதா, ஃபைல் பண்ணவங்க தான் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற வெரி இருந்தது. பட் இப்போ போய் போர்ட்டல்ல பார்த்தாலும் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஃபைல் வி கேன் ஸ்பெஷலி ஃபைல் அண்ட் அமெண்ட் இட் வித்தின் 31/12/2023. ஸோ இதுக்கு மேல இது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு தோணல. ஸோ எனிதிங் ஏதாவது ரீக்ளைம் ஐடிசி இருந்ததுன்னா அது 31/12/23 ஓப்பனிங் பேலன்ஸ் ரிப்போர்ட் பண்றது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் 3 டைம்ஸ் அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வாட் எவர் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் ஹியர் will be subject to scrutiny by the department. So என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட், ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றோம், ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றோம், ஜிஎஸ்டிஆர் 2B மேட்ச் பண்றோம், ஜிஎஸ்டிஆர் 990 ஃபைல் பண்றோம், ஜிஎஸ்டிஆர் 2A பாக்குறோம், ரூல் 37A ரிவர்சல் பண்றோம், இது அத்தனை கம்ப்ளைண்ட்ஸும் பண்றோம். ஆனா இது என்ன புது ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்டோட ரெலவன்ஸ் என்ன, ஜிஎஸ்டிஆர் 3B தப்பா ஃபைல் பண்ணாதான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணணுமா, ஜிஎஸ்டிஆர் 3B இந்த அமெண்டட் ஃபார்ம் படி நான் ஃபைல் பண்ணாம விட்டுட்டேன் அப்ப மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுமா, மித்தவங்க எல்லாம் ஃபைல் பண்ண தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு ஜெனரல் query இருக்கு. அப்படி கிடையாது. anyone who has pending ITC claim as on 1/9/2023 has to file this statement within 31/12/2023. என்ன இம்பார்ட்டன்ஸா இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அடுத்து வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோடய எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டு சம்மரைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்கறதுக்காக, அதாவது 4A ஃபைல ஜிஎஸ்டிஆர் 2Bல என்ன ஃபிகர் போட்டிருக்கீங்களோ அதை வந்து 4A ஃபைல ஆக்சுவலா நீங்க போட்டுருவீங்க. ஜிஎஸ்டிஆர் 2Bல என்ன ஃபிகர் கொடுக்குறீங்களோ அதை வந்து நம்ம 4A ஃபைல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ 4A5க்கு மேல ஏதாவது போடுறீங்க, சப்போஸ் ஜிஎஸ்டிஆர் 2Bல 1 lakh இருக்கு, 4A ஃபைல 1,10,000 போடுறீங்க. 10,000 லாஸ்ட் மந்த் ரிசீவ்டு கூட்ஸ், லாஸ்ட் மந்த் 2Bல வந்துருச்சு, ஆனா இப்பதான் அந்த கூட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10,000 வந்து இப்ப 4A ஃபைல போடுறீங்க அப்படின்னா the department will take a stand to say that 10,000 should be in the opening balance of the statement. See, அதாவது அங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இப்ப ஜிஎஸ்டிஆர் 2B டிசம்பர் ஜிஎஸ்டிஆர் 2Bல சப்போஸ் 5 lakh வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 6 lakh கிளைம் பண்ணோம். ஏன் அப்படின்னா நவம்பர் 23 2Bல எனக்கு நவம்பர் 23 2Bல நான் ஒரு 1 lakh எடுக்கவே இல்லை. அப்படின்னா இப்பதான் நான் கூட்ஸ் ரிசீவ் பண்றேன் அப்படிங்கறக்காக டிசம்பர் ஜிஎஸ்டிஆர் 3Bல நான் அந்த 1 lakh டிஸ்க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா அந்த 1 lakh should be in the opening balance. அந்த 1 lakh இந்த ஸ்டேட்மெண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்திருக்கணும். இருந்தா மட்டும்தான் யூ வில் பி அலோட் டு புட். இல்லாட்டி நாளைக்கு இதுக்கும் நாளைக்கு நோட்டீஸ் வரும், மேட்ச் பண்ணி நோட்டீஸ் வரும். ஸோ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் 4A ஃபைல என்ன இருக்கோ அது மைனஸ் ஆல் அதர் ஐடிசி இன் ஜிஎஸ்டிஆர் 3B அது ரெண்டுமே வந்து, அதாவது ஆல் அதர் ஐடிசி ஜிஎஸ்டிஆர் 3Bல இருக்க ஆல் அதர் ஐடிசியை வந்து மேக்சிமம் நீங்க என்ன கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது 4A ஃபைல போடுற மேக்சிமம் அமௌண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2Bல இருக்க ஐடிசி பிளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது ஜிஎஸ்டிஆர் 2Bல என்ன ஐடிசி இருக்கோ அது பிளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நீங்க மேக்சிமமாவே 4A ஃபைல போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1 lakh ஒரு ரீக்ளைம் இருக்கு, அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2Bல வந்து 3 lakhs தான் ஐடிசி இருக்குன்னா நான் இல்ல ரீக்ளைம் பண்ண வேண்டிய ஒரு 1 lakh சேர்த்து இப்ப 4 lakhs நான் கிளைம் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் நான் 3 lakhs தான் என்ட்ரி பண்ண முடியும் ப்ரொவைடர் the statement is the opening balance is 0. ஓகேவா? சோ அதனால this filing of this opening balance is of utmost importance. நாளைக்கு டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க அந்த எக்ஸ்ட்ரா எடுத்த ஐடிசி உங்களுக்கு இன்எலிஜிபிள்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2B வந்த போதே வந்து இப்ப கூட 2Bக்கு அதிகமா வேல்யூ அடிக்கலாமான்னு அடிக்கலாம். 2Bல ஒரு 1 lakh இருக்கு, நான் இப்ப 2 lakhs அடிக்கலாமான்னு அடிக்கலாம். ஆனா வந்து உடனே we are getting a DRC 01B DRC 01C எல்லாம் உடனே வந்துருக்கு. சோ அந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் நீங்க ஆல் அதர் ஐடிசில எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அடிச்சாவே அது வந்து நோட்டீஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கோ அது 2B தான் உங்களோட மேக்ஸிமம் கிளைமாவே அந்த மாசத்துக்கு இருக்கும். சோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ரிப்போர்ட்டிங் தட் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் ஆஃப் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ். சோ வில் see it with an example. சப்போஸ் இந்த மாசம் ஜிஎஸ்டிஆர் 2Bல 30,000 ரூபாய் இருக்கு. இந்த மாசம் ஜிஎஸ்டிஆர் 2Bல ஐடிசி ஒரு 30,000 இருக்கு. லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 30,000 கூட்ஸ் வந்து லாஸ்ட் மந்தோட 2Bல இருந்த ஒரு 30,000 ஐடிசியை வந்து நான் இப்பதான் ரிசீவ் பண்றேன்.
அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மொத்தம் வந்து இப்ப 60,000 நான் கிளைம் பண்ணும். இப்ப 60,000 கிளைம் பண்ண இடத்துல நாளைக்கு போர்ட்டல் மேக்ஸிமமே உங்களுக்கு 50,000 தான் கிளைம் பண்ண அலோவ் பண்ணும். ஏன் அப்படின்னா உங்க ஜிஎஸ்டிஆர் 2B ஐடிசி இஸ் 30,000 அண்ட் ஐடிசி இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் 20,000. சோ இந்த ரெண்டுமே சேர்த்து 50,000 தான் வர்றதுனால உங்களால 60,000 அங்க போட முடியாமயே போக சான்ஸ் இருக்கலாம். இல்ல போட்டா நோட்டீஸ் உடனே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். சோ அதனால அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அங்க கரெக்டா 30,000 வர வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபைல் பண்றோம். So we'll see with a practical example, very practical example. So our client order for November GSTR 2B, they have got an amount of IGST around 15 lakhs, CGST around 1 lakhs, SGST around 1 lakhs. இதை வந்து அவங்க GSTR 2B ல வந்துருக்கு. இன்னைக்கு வந்து ஐடியலி 14th, we are in December 14th afternoon, அதனால GSTR 2B ஜெனரேட் ஆயிடுச்சு. GSTR 2B ல இந்த அமௌண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. சோ அவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ்ல பார்த்தா இங்க 6,65,193 தான் அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருக்கு. This we have reported on 30/11/2023. அதனால 14/12 அப்போ 6,65,193 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இங்க வந்துருச்சு நமக்கு. அதாவது நம்ம இப்ப செப்டம்பர் 1 ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல இருக்க ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்மளோட 4B2 - 4D1 அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து இப்ப நெட்டா ஸ்டேட்மெண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டா 6,65,193 rupees இருக்கு. So I am going to the return. I am going to my GSTR 3B return. இப்ப நான் இந்த GSTR 3B ல 4D1ல நான் வந்து மவுஸ் வைக்கும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது அப்படின்னா the maximum permitted amount 6,65,193 தான் அப்படின்னு வந்துருச்சு. which was the balance in ITC reversal statement. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. சோ சப்போஸ் நான் இப்ப 6,65,194 ₹1 எச்சா என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது ரெட்டா மார்க் ஆயிடுது. ஓகேவா? நம்ம GSTR 2B கெச்சா 4A5ல போட்டா எப்படி ரெட்டா மார்க் ஆகுமோ அதே மாதிரி இங்க ரெட்டா மார்க் ஆயிடுது. சோ அதனாலதான் இங்க ரெட்டா மார்க் ஆகக்கூடாது. திஸ் ஷுட் நாட் பி சப்ஜெக்ட் டு டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்டினி அப்படின்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபைல் பண்ணி கரெக்டா அந்த அமௌண்ட் கொண்டு வந்தாதான் இங்க இப்படி வரும். இல்லாட்டி இங்க என்ன நிற்கும் அப்படின்னா மேக்ஸிமம் பேலன்ஸ் 0 தான். இங்க மேக்ஸிமம் பர்மிட்டட் அமௌண்ட் இங்க காட்டுற இடத்துல 0 தான் அப்படின்னு வந்து நிற்கும். சோ அப்ப நீங்க ₹1 காட்டினாலும் 4D1 ரீக்ளைம் பண்றது வந்து ₹1 அப்படின்னு காட்டினாலும் ரெட்டா மார்க் ஆயிடும். நாளைக்கு அதுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ ஆகலாம். சோ அதனால it is of utmost importance that you file the electronic credit reversal and reclaim statement within 31/12/2023 if not filed earlier. So இப்போ ஒருவேளை வந்து அது 1 செப்டம்பர்ல நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஃபைல் பண்றீங்க. 1 செப்டம்பர்ல என்ன ஃபைல் பண்ணும்? சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்றோம். இப்ப என்ன ஃபைல் பண்ணும் அப்படின்னு கேட்டா 1 செப்டம்பருக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 2023 ரிட்டர்ன் இல்ல அதுக்கு முன்னாடி whatever ITC you have reversed due to non-receipt of goods, non-accounting of transaction இல்ல non-payment to supplier within 180 days இந்த காரணத்துக்காக ஏதாவது ரிவர்ஸ் பண்ணி ரீக்ளைம்க்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஸ் பர் ரூல் 37 சப் ரூல் 4 ரீக்ளைம் பண்றதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 22-23 ஐடிசியை வந்து நவம்பர் 23, 2023 நான் எடுக்கணும். ஓகேவா? சோ அப்படி ரீக்ளைம் பண்றேன் அப்படின்னா இது வந்து கிளைம் பண்றதுக்கு தான் இந்த லிமிட்டோ தவிர ரீக்ளைம் பண்றதுக்கு இந்த லிமிட் கிடையாது. சோ ரீக்ளைம் பண்றதுக்கு வந்து we have எவ்வளவு வேணா நமக்கு எப்ப வேணா நம்ம ரீக்ளைம் பண்ணிக்கலாம். 4D1 நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இப்ப பழைய ஐடிசி, பழைய வருஷ ஐடிசி ஏதாவது நம்ம ரீக்ளைம் பண்றதுக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னா that should be disclosed in this opening balance. For example, April 2022 before even this amended GSTR 3B form came, you would have reduced an ITC, you would have reversed an ITC owing to the fact that it was the payment was not made to supplier within 180 days அப்படிங்கறதுக்காக அதை ரிவர்ஸ் பண்றீங்க. நம்ம ப்ரொவிஷன் படியே இருக்கு 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணலன்னா, சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணலன்னா நம்ம அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிக்கணும். எப்போ நம்ம பே பண்றோமோ அப்ப வந்து நம்ம ரீக்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ ஏப்ரல் 2022லயோ இல்ல ஏப்ரல் 2021லயோ நீங்க 180 டேஸ்க்குள்ள சப்ளையருக்கு பே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதை இப்ப ரீக்ளைம் பண்றது வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல போட்டா மட்டும்தான் ரீக்ளைம் பண்ண முடியும். சோ ஒருவேளை ஓப்பனிங் பேலன்ஸ்ல போடாம ரீக்ளைம் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட் மை டேக் அ வியூ டு சே தட் நீங்களே ஓப்பனிங் பேலன்ஸ் 0 தான் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, நீங்களே வந்து நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒண்ணுமே ஃபைல் பண்ணாம கேள்வி வரும். சோ அதனால it is very it is mandatory for everyone to check ஏதாவது ரீக்ளைம் இருக்கா அப்படின்னு சொல்லி from 17-18 ஏதாவது ரீக்ளைம் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த ரீக்ளைம் இங்க என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், சோ என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும், எப்படி கால்குலேட் பண்ணலாம்?
சோ எல்லாத்துக்குமே என்னன்னா இன்வாய்ஸ் லிஸ்ட் எடுக்கணும். அது வந்து 31/12 எடுக்க முடியுமா தெரியாது. பிகாஸ் தேர்ஸ் டைம் லிமிட். அப்கோர்ஸ் ஸ்க்ரூட்டினி எல்லாம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தான். இப்போ இன்வாய்ஸ் லிஸ்ட் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணவே தேவையில்லை. எப்படி GSTR 3B ஒரு வேல்யூ அடிக்கிறோமோ அதே மாதிரி ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேல்யூ என்டர் பண்ணா போதும். பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் பை தி டிபார்ட்மெண்ட். அதனால இப்போதைக்கு எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம்? பிகாஸ் சில பேருக்குலாம் ரொம்ப நிறைய இன்வாய்ஸ் இருக்கலாம், ஒரு பெரிய டர்ன் ஓவர் இருக்கலாம், நிறைய நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் இருக்கலாம், எவ்வளவு ரீக்ளைம்னு சொல்ல முடியாத மாதிரி இருக்கலாம். பழைய 17-18 இருந்து எடுக்கணும், இல்ல ரொம்ப பழைய பிரியர் இயர்ஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவுனே சொல்ல முடியாம இருக்கலாம். சோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி இதை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் போன வெபினார், ஃபர்ஸ்ட் வெபினார் போது நாங்க ஒரு எக்ஸல் யூட்டிலிட்டி ஒன்று அனுப்பியிருந்தோம். ஒரு கால்குலேஷன் இது. அதோட அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதோட மாடஸ் ஆப்ரண்டி என்ன அப்படின்னா, வாட் வி மீன் டு சே வாஸ் ஆக்சுவலா நீங்க என்ன 2 எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அதாவது ஆகஸ்ட் 22 டு ஜூலை 23, அதாவது GSTR 3B அமெண்டட் ஃபார்ம்ல, இந்த புது ஃபார்ம்ல ஆகஸ்ட் 22 டு ஜூலை 2023ல last 4B2ல எப்போ ஒரு அமௌண்ட் போடுவோம் அப்படின்னா, ஐடிசி ரிவர்சல் இருந்தா அது 4B2ல அந்த அமௌண்ட் வந்து நம்ம போடுவோம். அதாவது டெம்பரரி ரிவர்சல் இருந்தா, நான் பேமெண்ட் சப்ளை இப்ப சொன்ன அந்த 3 கேட்டகரியில இருந்தா அது 4B2ல போடுவோம். 4B1ல எப்ப போடுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட்ல 2Bல வந்துருச்சு, அந்த கூட்ஸ் நான் ரிசீவ் பண்ணல ஆகஸ்ட் 2022ல, அப்ப அந்த ஐடிசியை 4B2 டெம்பரரி ரிவர்சல்ல போட்டு நான் ரிவர்ஸ் பண்ணிடுவேன். எப்போ அடுத்த மாசம் அந்த கூட்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அதை நான் 4D1ல காமிச்சிருவேன். 4A5ல ஆட் பண்ணிட்டு 4A5ல அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு 4D1ல இவ்வளவு நான் ரீக்ளைம் பண்ணிருக்கேன், போன தடவை ரிவர்ஸ் பண்ணதை இவ்வளவு ரீக்ளைம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி 4D1ல காமிச்சிருவேன். சோ அப்ப ஐடியலா 4B2 மைனஸ் 4D1 ஆகஸ்ட் 2022ல இருந்து ஜூலை 2023 வரைக்கும் 4B2 மைனஸ் 4D1 இவ்வளவு நான் மொத்தமா ரிவர்ஸ் பண்ணிருக்கேன், அதுல இவ்வளவுதான் ரீக்ளைம் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 lakhs ரிவர்ஸ் பண்ணிருக்கேன், 3 lakhs தான் ரீக்ளைம் பண்ணிருக்கேன்னா 2 lakhs yet to be reclaimed அர்த்தம். சோ அதை தான் நம்ம இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணோம், அதை இங்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணோம். சோ this is very straight. 4B2 minus 4D1 போட்டு அந்த ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுரும். another interesting thing we noted was ஐடிசி வந்து நம்ம ஆகஸ்ட் 22 முன்னாடி ரிவர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? இட்ஸ் நாட் தட் இந்த ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த செக்ஷனே நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே கூட்ஸ் 2017ல இருந்து ஜூலை 2017ல இருந்து இஃப் யூ ஹவ் நாட் ரிசீவ்ட் தி கூட்ஸ் யூ ஷுட் ஆஃப் கோர்ஸ் ரிவர்ஸ் தி ஐடிசி. சோ அதனால அதுக்கு முன்னாடி நான் ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இருக்க ஐடிசியை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, இப்போ 4A5 எடுத்துக்கோங்க. 4A5 is nothing but all other ITC. GSTR 3Bல இருக்க all other ITC. அந்த all other ITC எடுத்துக்கோங்க. மைனஸ் GSTR 2B போட்டுக்கோங்க. GSTR 2Bனா அதாவது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 3 மாசத்துல மட்டும் GSTR 2Bல என்ன வேல்யூ வருதோ, ஐ எம் டாக்கிங் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு all other ITC, நாட் IST கிரெடிட் ஆர் இம்போர்ட் கிரெடிட் அதெல்லாம் பத்தி பேசல. all other ITC பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். சோ இப்போ 4A5ல நீங்க 2Bக்கு மேல எப்ப போடுவீங்க அப்படின்னா, ஐடியலி முன்னாடியே 2Bல வந்திருக்கும், அந்த கிரெடிட் வந்து முன்னாடியே 2Bல வந்திருக்கும். அதை நீங்க எப்பாவது ரிவர்ஸ் பண்ணிருப்பீங்க, டெம்பரரி ரிவர்ஸ்ல எப்பாவது போட்டிருப்பீங்க. அதை தான் இப்போ 4A5ல ஆட் பண்ணி போட போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 1 lakh GSTR 2Bல வந்திருக்குன்னா நீங்க 1,10,000 4A5ல எப்ப போட வேண்டி வரும் அப்படின்னா, ஆல்ரெடி GSTR 2Bல அந்த 10,000 வந்துருச்சு எக்ஸ்ட்ராவா. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 10,000 ரிவர்ஸ் பண்ணிருந்தீங்க, டெம்பரரி ரிவர்சல் பண்ணிருந்தீங்க. அதை தான் இப்போ வந்து அந்த 4A5ல ஆட் பண்ணுவீங்க. சோ அந்த 1,10,000 minus 1 lakh -1,00,000 GSTR 2B figure. It will give you the answer of 10,000. இந்த 10,000ல இருந்து 4D1ல கழிக்கணும். ஏன் அப்படின்னா 4D1ல நீங்க என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2022க்கு அப்புறம் 4B2ல அதாவது டெம்பரரி ரிவர்சல்ல என்ன போட்டிருந்தீங்களோ that figure you would have put only that figure in 4D1. இல்லாட்டி மித்தபடி 4D1ல போடவே மாட்டீங்க. ஆகஸ்ட் 2022 முன்னாடி ரிவர்ஸ் பண்ண ஐடிசியை டேபிள் 4D1ல நீங்க காட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா that was not previously put in 4B2 because of the unavailability of the form. So அதனால ஜூலை 2022 அதாவது ஏப்ரல் 2022ல இருந்து ஜூலை 2022லயோ இல்ல அதுக்கு ப்ரியர் இயர்ஸ்லயோ நமக்கு இருக்க ஐடிசி எவ்வளவு ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, 4A5 minus GSTR 2B minus table 4D1. அதாவது ஆகஸ்ட் 23ல இருந்து அக்டோபர் 23 வரைக்கும் இந்த 3 மாசம் மட்டும். ஏன்னா 22-23 ஏப்ரல் 22 ஐடிசி கூட வந்து இந்த ஆகஸ்ட்ல நீங்க கிளைம் பண்ணி இருந்துக்கலாம். சோ அதுல டிஃபரன்ஸ் வரக்கூடாது. டிஃபரன்ஸ் வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஏப்ரல்ல இருந்து ஜூலைக்குள்ள நீங்க ஏதோ ரிவர்ஸ் பண்ண ஐடிசி அப்படின்னு அர்த்தம்.
சோ அந்த ஐடிசி பிக் பண்றது தான் இந்த செகண்ட் விங் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல போடணும். Nevertheless, telling all this is only a shortcut, this is only an easy way. Of course, நாளைக்கு வேலிடேட் பண்ண வந்தாங்க, இந்த ஃபார்முலாவை போடணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டே போட்டுருவாங்க. கண்டிப்பா வந்து வேலிடேட் பண்ண போறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் பேஸ்ட் லிஸ்ட் இருந்தா மட்டும்தான் வேலிடேட் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஃபார்முலால வெறுமனே அரைவ் பண்ணிட்டோம், இல்ல ஜிஎஸ்டிஆர் 3B தப்பா ஃபைல் பண்ணாலும் ஜிஎஸ்டிஆர் 3B ஒருவேளை நீங்க அந்த அமெண்டட் ஃபார்ம் மூலமா ஃபைல் பண்ணாம இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்முலாவோட தான் போட்டோம் அப்படின்னு சொன்னா தட் won't work. அப்கோர்ஸ் we need a invoice based breakup. எதெல்லாம் நம்ம ரீக்ளைம் பண்ண போறோம் அப்படின்னு இன்வாய்ஸ் பேஸ்ட் பிரேக்கப் இருக்கணும். அதை வந்து டிபார்ட்மெண்ட் 2B ஆல்ரெடி அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா 2B இருக்கிறது தான் ரீக்ளைம்டு. So another important question that everyone comes across while filing this statement is, sir, GSTR 2B வரல, இந்த அமௌண்ட் வந்து GSTR 2B வரல, நான் அதை வந்து 2B ரீக்ளைம்ல வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பட் அது வந்து வைக்க முடியாது. ஏன்னா GSTR 2B இருந்தாதான் நீங்க கிளைம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி அந்த ரீக்ளைம்க்கே வரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GSTR 2B அந்த வேல்யூ இல்லாத போது யூ கேனாட் புட் இட் அண்டர் ரீக்ளைம். அதனால GSTR 2A இன்னும் வரல. இப்ப நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் தான் வந்திருக்கும், 17, 18, 18, 19 GSTR 3B/2A நோட்டீஸ் வந்திருக்கும். சார் அந்த GSTR 3B/2A ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதை வந்து 2B ரீக்ளைம்ல இங்க போடலாமான்னு கேட்டா அதெல்லாம் போட முடியாது. 2B இருக்கு, ஆனா நான் கிளைம் பண்றேன். நான் வந்து கிளைம் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன், நான் முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் ஏதாவது என்ன தடுக்குது அப்படின்னா மட்டும் அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நான் இங்க போறேன். நெக்ஸ்ட் என்னென்ன இன்வாய்ஸ் லிஸ்ட்லாம் நான் சொன்ன மாதிரி இன்வாய்ஸ் வைஸ் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஈவன் இட் இஸ் நாட் டன் அக்கௌண்ட்ஸ் க்ளோஷர் எல்லாம் இருக்கும்போது GSTR 990 இருக்கும்போது 31/12 பண்ண முடியலன்னா கூட 31/12 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு யூ ப்ளீஸ் கெட் அ பிரேக்அப் ஆஃப் இன்வாய்ஸ் வைஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் இன்வாய்சஸ். அதாவது எதெல்லாம் நான் ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ்க்காக ரிவர்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ரீக்ளைம் பெண்டிங் இருக்கிற இன்வாய்சஸ் எல்லாம், அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் லேட்டா பண்றோம், இன்வாய்ஸ் வந்துருச்சு ஆனா அக்கௌண்டிங் டிலேடா பண்றோம் அப்படின்னா அது ஏதாவது ரீக்ளைம் இருந்தா அந்த லிஸ்ட் ஆஃப் இன்வாய்சஸ் எல்லாம், இல்ல ஏதாவது நான் பேமெண்ட் டு சப்ளையர் வித்தின் 180 டேஸ்க்குள்ள அவங்களால பே பண்ண முடியல, நாளைக்கு எப்பாவது நான் பே பண்ணிட்டு அதை கிளைம் பண்ணுவேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் இன்வாய்சஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் இன்வாய்சஸ் மூணையும் பிரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூவோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தாதான் இட் வுட் பி ஐடியல். பிகாஸ் I repeatedly say that only these invoices will be subject to scrutiny by the department. நம்ம வெறுமனே ஒரு ஃபார்முலா போட்டு 4/2 - 41 போட்டு தான் இப்படி அரைவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டா GSTR 3B நம்ம தப்பா ஃபைல் பண்ணிட்டு தான் டிபார்ட்மெண்ட் வந்து அதை கேட்க போறது இல்லை நம்மகிட்ட. சோ இன்வாய்ஸ் வைஸ் லிஸ்ட் தான் கேட்பாங்க. சோ என்ன ரீக்ளைம் அங்க நம்ம போடுறோமோ ஃபீட் பண்றோமோ அதுக்கு இன்வாய்ஸ் வைஸ் லிஸ்ட் வேணும். ப்ரொவைடட் இட் ஷுட் பி இன் 2B. GSTR 2B வராது 2B ரீக்ளைம்ல நீங்க சொல்ல முடியாது. சோ அதனால இட் ஷுட் பி இன் 2B. அதுக்கப்புறம் அது இன்வாய்ஸ் வைஸ் லிஸ்ட் இருக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டா நீங்க வந்து கண்டிப்பா ஓப்பனிங் பேலன்ஸ்ல எந்த அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் போட்டுடலாம். யூ வில் ஆல்வேஸ் பி சேஃப் சப்ஜெக்ட் டு டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்டினி. யூ வில் ஆல்வேஸ் பி சேஃப். எஸ். சோ இதுவும் வந்து ஒரு கிரெடிட் லெஜர் ஸ்டேட்மெண்ட். கிரெடிட் லெஜர் அந்த ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு அமௌண்ட் ஃபிகர் என்டர் பண்ணா எனக்கு ஐடிசி பிடிக்குமா அப்படின்னு டவுட் இருக்கு. So if their ITC will be added in electronic credit ledger due to the fact that they have entered in reclaim statement அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கும் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கும் எந்த லிங்க்கும் கிடையாது. இங்க என்ன ஃபிகர் நீங்க 1 crore 2 crore என்ன ஃபிகர் போட்டாலும் அது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் போகாது. இது வந்து GSTR 3B நீங்க நாளைக்கு ஃபைல் பண்றது கரெக்டா ஃபைல் பண்றீங்களா, அதை நான் சொன்னேன் 1 rupee நம்ம சேர்த்து போட்டாலும் அங்க ஒரு ரெட் கார்டு இல்ல, அதை செக் பண்ணி என்ஷூர் பண்றது தானே ஒழிய இது வந்து நம்ம கிரெடிட்டா கன்வெர்ட் ஆகாது. இங்க நம்ம என்ன அமௌண்ட் போட்டாலும் இட் வில் நெவர் கோ டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். சோ அது ஐடிசிக்கு எப்பவுமே ஆட் ஆகாது. as always GSTR 3B is the only form from which ITC and some other ITC 0 forms வச்சுக்கோங்களேன், அது மட்டும் தான் ITC கிளைம் பண்ண எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல போய் நிக்குமே தவிர இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரு அமௌண்ட் போறதுனால எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் ரிவர்சல்ல போகவே போகாது. சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்ல போட்டுட்டு கிரெடிட் லெஜர்ல ரெஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா இன்னும் ஃபைல் ஆகலையா, எவ்வளவு நாள்ல வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல வரும் அப்படின்னு சில கேள்விகள்லாம் இருக்கு. டு மிட்டிகேட் தட் ஐ அம் சேயிங் திஸ், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கும் இந்த ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது ஒரு லெஜரா தனியா போர்ட்டல்ல இருக்கு. அதோட ஸ்கிரீன்ஷாட் எப்படி போர்ட்டல்ல இதோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்கிரீன்ஷாட் கமிங் ஸ்லைட்ஸ்ல காட்டுறேன். பட் இதுக்கும் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கும் தேர் இஸ் நோ லிங்க் அட் ஆல். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல 3B போடுறது தான் வரும், இங்க போடுறது எதுவுமே வராது. நெக்ஸ்ட் காமன் Q&As என்ன இருக்கு அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி. முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி அப்படின்னா
சரி ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா எப்படி போட்டா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் போட்டதுக்கு ஓகேவா, எனக்கு ஓகே தானே, அது எதுவும் கேள்வி வராது இல்லை அப்படின்னு கேட்டா திருப்பியும் சொல்றேன், இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் இஸ் த mandate that you should submit for checking this reclaim statement. இன்வாய்ஸ் வைஸ் டீடைல் தான் செக் பண்ணுவாங்களே தவிர வெறும் இந்த ஃபார்முலா மூலமா போட்டோம், இந்த ஃபார்முலா ஒன்லி சஜஸ்டிவ் மெத்தட், சீக்கிரம் ஒரு ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட், ப்ரொவைடட் we have filed GSTR 3B correctly after its amendment, அதுதானே தவிர இதோட இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் தான் mandatory. Even when you have not complied with the provisions of GSTR 3B after its amendment, subsequent to its amendment, you can very well file the reclaim statement. அந்த இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் வச்சு reclaim statement எடுக்கலாம். சோ ரெண்டு விஷயம், ஒன்னு என்னன்னா reclaim statementல ஒன்னு போட்டோம், அது வந்து இந்த ஃபார்முலா அப்படி போட்டா நம்ம கரெக்டா வருது அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது, அதுக்கு இன்வாய்ஸ் பேஸ் டீடைல்ஸ் வேணும், அதுதான் ஆன்சர். அதே மாதிரி இல்ல 4B2 - 4D1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா எனக்கு கம்மியா தான் வரும், எனக்கு ரீக்ளைம் பண்றதை விட எனக்கு கம்மியா தான் வரும், அப்படின்னா நான் வந்து இங்க அதிகமா போட முடியாதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இன்வாய்ஸ் பேஸ் டீடைல்ஸ் தான் ஆன்சர். இஃப் யூ ஹேவ் தி இன்வாய்ஸ் பேஸ் டீடைல்ஸ் டு சே தட் இதெல்லாம் 2B வந்துருச்சு, இதெல்லாம் நான் இன்னும் கிளைம் பண்ணல அப்படின்னு இன்வாய்ஸ் பேஸ் டீடைல்ஸ் தெளிவா வச்சிருந்தோம் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் புட் இட் இன் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் and you can be ready for scrutiny. Invoice based details ஓட next அந்த invoice based detailsல you make sure that there is no ineligible credit. அதுல ஏதோ motor vehicles creditல இருக்க போகுது, because that should form part of 4B1 4 Bombay 1. அதுதான் அந்த செக்ஷன் 17(5) ரிவர்சல், ரூல் 38, ரூல் 42, 43 ரிவர்சல் அதுலதான் வரணுமே தவிர இன்னெலிஜிபிள் கிரெடிட், அதாவது இந்த மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், ஃபுட் பெவரேஜஸ் வாங்கினது இல்ல பில்டிங் கட்டினது அதோட இதெல்லாம் ரீக்ளைம்ல போட்டுற வேணாம். ஏன்னா ரீக்ளைம்னாவே என்ன அர்த்தம்னா இனி நம்ம கிளைம் பண்ண போறோம்னு அர்த்தம். வேற பில்டிங் அதெல்லாம் வந்து unless it forms part of further supply அதெல்லாம் என்னைக்குமே ரீக்ளைம் கிடையாது அப்படிங்கும் போது அதை ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இது 22-23 இருந்தா வரணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, முந்தின வருஷத்துல இருந்து வரலாம். ஏன் அப்படின்னா ரீக்ளைம் பண்றதுக்கு டைம் லிமிட் கிடையாது, சோ முந்தின வருஷத்துல இருந்து வரலாம். அப்கோர்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு லிட்டிகேஷன், பட் the rule is clear to say that reclaim பண்றதுக்கு டைம் லிமிட் இல்ல அப்படிங்கிறது ரூல்ல கிளியரா இருக்கு. சோ அதனால even if it is 21-22 ITC you can include it subject to it is reversed and it was in 2B and it was reversed then and there. அத வந்து இந்த reclaim statementல ஓப்பனிங் பேலன்ஸ்ல கொண்டு வந்துக்கலாம். சோ வேற என்னென்ன பிரச்சனை ஒருவேளை இதை ஃபைல் பண்ணாம விட்டுட்டா என்னென்ன கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், என்னென்ன ராமிஃபிகேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 4D1ல நம்ம போடுற பிகரை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். 4D1ல நீங்க எதுவுமே போட முடியாம பண்ணிடலாம். நீங்க 0ன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 4D1ல நீங்க எது போட்டாலும் இட் வில் பி சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினிங்கிற மாதிரி ஆயிடலாம். இல்ல 4D1ல நீங்க போடவே முடியாதபடி போர்ட்டல் லாக் பண்ணிடலாம். ஸோ வாட் எவர் கேன் ஹேப்பன். ஸோ அதனால அதை தப்பா ஃபைல் பண்ணிட்டா நீங்க வந்து நாளைக்கு பழைய கிரெடிட் ரீக்ளைம் பண்ண முடியாமே போலாம். ஈவன் இஃப் இட் இஸ் crores and crores of credit அதை வந்து நம்ம ரீக்ளைம் பண்ண முடியாமே போலாம் with a mere fact that this statement is not filed. அதனால டிபார்ட்மெண்ட் அந்த அட்வர்ஸ் வியூ எடுத்துருவாங்க. அதனால இந்த ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல, ஏன்னா ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிபார்ட்மெண்ட் கிவிங் an option to us to say that என்ன ரீக்ளைம் இருக்கோ அதை நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளே ஒன்றும் ஃபைல் பண்ணலன்னா we are declaring that there is no credit. ஸோ சிமிலரா நான் வந்து ஃபர்ஸ்ட் வெபினார்லயே சொன்ன மாதிரி இது வந்து ட்ரான் கிரெடிட்டோட இது பண்ணீங்க அப்படின்னா, ட்ரான் கிரெடிட் வந்து நீங்க ஃபைல் பண்ண அப்படின்னா இட் மீன்ஸ் தட் யூ டோன்ட் ஹேவ் எனி ட்ரான் கிரெடிட். ஸோ நான் ட்ரான் கிரெடிட் வந்து நான் ஃபைல் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைல் பண்றது அது எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுப்பாங்களா, ட்ரான் மாதிரி எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு we never know. ஸோ அதனால if we have declared as zero நாளைக்கு or if we have not filed the return, the department may take an adverse view saying that நீங்களே 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல, அப்புறம் எப்படி நீங்க பழைய கிரெடிட்டை கிளைம் பண்ணுவீங்க? நீங்க தான் வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க, உங்களோட இவிசி போட்டு நம்ம தான் இல்ல டிஎஸ்சி போட்டு நம்ம தான் 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்கும் போது நம்மளே ஒன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அது கான்ட்ரடிக்டியா நம்மளே எப்படி ரீக்ளைம் பண்ண முடியும் அப்படிங்கிற நாளைக்கு ஒரு கேள்வி வரலாம். இட் வில் பி சப்ஜெக்ட் டு லிட்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணா ஜெனரல் பெனால்டி 50,000 பெனால்டி வரலாம். ஸோ திஸ் இஸ் ஓவர் அட்வர்ஸ் வியூ டேக்கன் பை டிபார்ட்மெண்ட். சம்டைம்ஸ் தே மே டேக் டிஸ்பியூட் டு, ஏதாவது ஹியூஜ் ரெவென்யூ இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மைபி பெனால்டி கூட போடலாம். 50,000 வந்து ஜெனரல் பெனால்டி கூட போடலாம். ஏன்னா ப்ரொவைடிங் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங் ஆஸ் பெர் லா. அதனால ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து கிரெடிட் நான் வந்து எலிஜிபிளே 1 lakh தான், ஆனா நான் போய் 3 lakhs நாங்க என்டர் பண்றேன் அப்படின்னா ஐ மைட் பி லெவிட் அ பெனால்டி ஆன் லேட்டர் டேட். ஸோ எப்படி ஃபைல் பண்ணும், எப்படி வந்து இதை நேவிகேட் பண்ணும், எப்படி ஃபைல் பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் லாகிங் இன் you have all seen from since October this is in the portal, the return dashboard ஓட இந்த report ITC reversal opening balance னு ஒரு tab வந்து வந்துருச்சு ஆக்சுவலா. சோ அதை கிளிக் பண்ணாவே இந்த டேஷ்போர்ட்லயே லாகின் பண்ணோடவே டேஷ்போர்ட்ல 5th tab அது இருக்கும். அங்க போனீங்கன்னா you will be navigated to the statement. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொன்னேன்ல ஓப்பனிங் பேலன்ஸே இவங்களுக்கு ஃபைல் பண்ணல, இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸே இல்லாதனால நம்ம ஃபைலே பண்ணல. ஈவன் தென் he can file it now.
ஸோ ஃபைல் பண்ணவங்க தான் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. we were not sure before 30th November, but now the portal is allowing even persons who have not filed the return earlier can file now. அதனால ஃபைல் பண்ணவங்க தான் அமெண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது முன்னாடி ஃபைல் பண்ணாதவங்க என்னன்னு எடுத்துச்சுன்னா 0 ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துச்சு. ஸோ இப்போ நீங்க 3 அமெண்ட்மெண்ட் யூ ஆர் கிராண்டட் தி பெனிஃபிட் ஆஃப் 3 அமெண்ட்மெண்ட்ஸ் within 31/12/2023. ஸோ அங்க போனீங்க அப்படின்னா ஒருவேளை ஃபைல் பண்ணவங்க போனாங்கன்னா இந்த மாதிரி ஃபிகர் வந்துருது. ஃபைல் பண்ண ஃபிகர் இப்படி டிக்ளேர் ஆயிருது. ஃபைல் பண்ண ஃபிகர் சப்ஜெக்ட் டு அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க டிக்ளேர் ஆயிருது. அதை அமெண்ட் பண்ணணும்னா இங்க அமெண்ட்ல போய் அமெண்ட் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் நீங்க அமெண்ட் பண்ணிக்கலாம் within 31/12. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இப்போ எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் சர்வீசஸ் லெட்ஜர்ஸ் குள்ள போனா இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்லாம் எங்க இருக்குமோ அதே இடத்துல இன்னொரு டாப் ஆட் பண்ணிருக்காங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் குள்ள போனா எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் இல்ல ரிப்போர்ட் ஐடிசி ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. ரிப்போர்ட் ஐடிசி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்டா போனோம்ல ஒரு டேப் டேஷ்போர்ட்ல இருந்து ஒரு டேபுக்கு போனலாம். அந்த டேபுக்கு திருப்பி போகும். இல்லாட்டி திஸ் வில் டேக் யூ டு த லெட்ஜர். இந்த லெட்ஜர்னா இப்படிதான் இருக்கும். நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் இவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி யூ ஷுட் டிக்ளேர் த ஓப்பனிங் பேலன்ஸ் as on 1/9/2023. ஸோ அதனால சப்சிக்வெண்ட் டு தட், அதாவது ஆகஸ்ட் 23 ரிட்டர்ன், செப்டம்பர் 23 ரிட்டர்ன், அக்டோபர் 23 ரிட்டர்ன்லாம் இப்ப அந்த போர்ட்டலே கால்குலேட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல போய் போட்டா போதும். நான் லேட்டா ஃபைல் பண்றேன் அப்படிங்கறக்காக இந்த டேட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் போட தேவையில்லை. 1/9 ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டா போதும். ஏன்னா சப்சிக்வெண்ட் டு தட் அந்த மீதி 3 மாசத்துக்கு 4B2 - 4D1 போர்ட்டலே எடுத்து வந்துருச்சு. சோ நாங்க டிக்ளேர் பண்ண இங்க 7,49,000 டிக்ளேர் பண்ணோம். ஆக்சுவலா இந்த 4B2 - 4D1 ஆஃப் ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர் சேர்த்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா 1 minute இந்த ஸ்லைட்ல வந்து 6,44,000 இருக்குல்ல. இந்த ஸ்லைட்ல வந்து நமக்கு இந்த ஸ்லைட்ல 6,65,000 வந்திருக்கு. இந்த 7 lakh நாங்க ரிப்போர்ட் பண்ணோம். அதுல இருந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அது ஃபேக்டரிங் பண்ணி the net ITC shown as on date is 6,65,183. So this was only I am saying that the maximum permissible limit 6,65,183 தான் இருந்திருக்கு. So அதுக்கு மேல நான் 6,65,194 நீங்க போடும்போது I am getting an error. I am not getting an error. I am getting highlighted in red. Of course 2B நமக்கு தெரியும். 2Bலயே வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு. நம்ம மேல அமௌண்ட் போட்டா அது ஒரு பாப்போட நம்மள ஃபைல் பண்ண விடும். அதே மாதிரி this also the portal will allow you to file, but it will be marked in red and in future then the notice might be issued for it. So அதனால it forms a vital part to mark it in your calendar to file it within due date 31/12 குள்ள கண்டிப்பா ஃபைல் பண்றதுக்கு இதை ஒர்க் பண்ணி ஃபைல் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் எடுத்துருங்க. ஒருவேளை முடியல அப்படின்னா we will re-forward it to you the எக்ஸல் ஷீட், எக்ஸல் டெம்ப்ளேட் வச்சிருக்கோம் இந்த ஃபார்முலா வச்சு. அதை வந்து ரீஃபார்வர்ட் பண்றோம். அந்த ஃபார்மேட்ல போட்டு வந்து ஐடி எடுத்துக்கலாம். Again it's only a suggestive method. Only invoice based details will hold you good. நாளைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரூட்டினி எடுக்கும்போது இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் இருந்தா மட்டும்தான் we can prove that what we have declared in electronic credit and reclaim statement is right. அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் கேதர் பண்ணவே ட்ரை பண்ணிடுவோம். முடியாத பட்சத்தில் இந்த ஃபார்முலா போட்டு ஒரு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிடுவோம். ஓகேவா? So that's all with electronic credit and reclaim statement. So any queries you can ask. We have one query immediately, Surya. So one query from Ilangovan sir to say whether there is always an amount of ITC which is not reflected in 2A because a relevant bill is not received or for whatsoever reason be that. Should I file that electronic? Should I consider that as an opening balance? So that is one question from Ilangovan sir. Sir, yes sir. If it is a 2A, you should 2A ல வந்துருச்சுன்னா I am assuming that 2B லே வந்துருச்சுன்னு எடுத்துக்கிறோம் சார். So 2B ல வந்துருச்சு அப்படிங்கும் போது we should include it in opening balance. ஏன்னா அது to be claimed இருக்கு. ஸோ மந்த்லி இப்போ இப்படியே போகும்போது எப்படி சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 2A ல வர்றத முன்னாடி சொன்ன மாதிரி 4A ஃபைல அந்த 2B ல வர்ற வேல்யூ நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெம்பரரி ரிவர்ஸ் 4B2 ல போடுவோம். பிகாஸ் that bill's ITC is liable to be reversed only on the fact that goods is not received. அது ineligible ITC இல்லாத பட்சத்தில் goods ரிசீவ் ஆகல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது 4B2 ல நீங்க போட்டுருவீங்க. So going forward the portal itself will work. போர்ட்டலே நான் இப்ப காட்டுறேன் ஆகஸ்ட் 2023 ல இருந்து
போர்ட்லயே வந்து எடுத்துக்குது 4B2 - 4D1 போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் போய் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது ஓப்பனிங் பேலன்ஸ் தான். எஸ், the answer to your question என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது 1/9/2023 முன்னாடி ஒரு ITC 2A ல வந்துருச்சு. இட் இஸ் எலிஜிபிள் 2B ல வந்துருச்சு. ஐ வில் புட் இட் லைக் 2B, GSTR 2B ல வந்துருச்சு. அது வந்து எலிஜிபிள் ஐடிசி நமக்கு. அதை வந்து நம்ம எடுக்கல, இனிமேல் எடுக்க போறோம் அப்படின்னா that can very well be included in reporting opening balance. சூர்யா, அந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல ரீட் பண்றேன். இது வந்து அந்தந்த மாசத்துல வந்துட்டு இந்த 2B ல இந்த எஃபெக்ட், சாரி GSTR 3B ல இந்த எஃபெக்ட் கொடுக்கணுமா? சோ GSTR 3B ல அத 4B2 ல போட்டு 4D1 ல வந்து ரீக்ளைம் பண்ணும். அதாவது 4B2 ல நம்ம போட வேண்டியிருக்கு. சப்சிக்வெண்டா அதை ரிசீவ் பண்ணும்போது, அந்த கூட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது 4D1 ல போடணும். எனிதிங் டு ஆட் சார்? சோ சூர்யா சொன்னதான் எக்ஸாக்டா வந்துட்டு சரி, இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினா இல்ல ஒரு மந்த்லி 3B ஃபைலிங் கொஸ்டினா அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் இஃப் இட் இஸ் டு பி மந்த்லி 3B கொஸ்டின், சோ இந்த மாசத்தோட ஐடிசி ஆஸ் பர் 2B அப்படியே எடுத்து போட்டு அதுல எதெல்லாம் எனக்கு பில் ஆக்சுவலி நாட் ரிசீவ் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து டெம்பரரி ரிவர்சல்ல காட்டணும் அப்படிங்கறது தேவையா இருக்கும். சோ இஃப் ஐ டேக் தட் டு பி a 3B கொஸ்டின் ஆல்சோ. சூர்யா, வாட் இஸ் த ராமிஃபிகேஷன்? ஸ்லைட்லயே இருக்குது. இஸ் இட் மேண்டேட்டரி அப்படின்னா எஸ் சார் ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணலன்னா 0ன்னு எடுத்துக்குவாங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு அது 50,000 rupees வரைக்கும் பெனல்டி போடலாம். நீங்க எலிஜிபிள் கிரெடிட்டை நீங்க ரீக்ளைம் பண்ற வாய்ப்பையும் லூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் உண்டு. யூ மைட் லூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கிளைம் சச் கிரெடிட். Inadvertently, Suresh Kumar entered an ineligible ITC in 4B2. So 4B2 Bombay 2 வந்து temporary ITC. So permanent reversal எடுத்து temporary reversal காட்டிட்டோம். So it appears in the reversal and reclaim statement in the dashboard. How to rectify it? Surya? அதாவது வந்து இப்போ 4B2 ல நம்ம தெரியாம ineligible ITC போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம GSTR 9 கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை ரெக்டிஃபை, ஏன்னா அந்த ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல இங்க வந்துடும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2023 மட்டும் தான் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் தி ப்ரியர் பீரியட்ஸ், அதுக்கு வந்து நீங்க இதை இன்க்ளூட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இந்த 4B2 - 4D1 இருக்கிற அந்த ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா அந்த வேல்யூவை இன்க்ளூட் பண்ணாதீங்க. பட் ஆகஸ்ட் 23, செப்டம்பர் 23, அக்டோபர் 23 வந்து 4B2 ல நீங்க ஒண்ணு போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல போயிருது. அதை வந்து நீங்க சப்சிக்வெண்டா 4B1 தான் காம்ஸ் ரிவர்ஸ் பண்ணணும். பட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல இப்போதைக்கு ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்ல எந்த எஃபெக்டும் அது காட்டுறது இல்ல. But I think that you are talking about the period prior to 1/9/2023. So the answer is you should not even in the opening balance, you please don't take it into it. GVR sir சொல்லிருக்காரு, in future the opening balance will come to 2B. Opening balance பண்ணிடலாம். அடுத்ததான். So okay, so Rahul goes to say normally ITC availing last date is 30th November. However, for reclaiming there is no such time limit. In this case, the unclaimed ITC will go on forever. Even that can be claimed after years and years. This will be a big headache. சட்டமே அமல் பண்ணுவாங்கன்னு என்ன சூர்யா? எஸ் சார், கண்டிப்பா இட்ஸ் பிக் ஹெடேக் தான். பட் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தா அவங்க வந்து நம்ம ரீக்ளைம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வந்து டிபார்ட்மெண்டோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல சார். அதாவது இப்போ நம்ம 18/19 ஐடிசி நான் ரீக்ளைம் தான் பண்றேன், அதனால இப்போ வந்து பண்றேன் அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. We think that only the adverse opinion will be taken. But வந்து as per law it is eligible தான். It is eligible நீங்க சொல்ற மாதிரி it's a big headache தான் கண்டிப்பா. ஏன்னா இப்போ போய் நான் 18/19 ஐடிசி எல்லாம் 19/20 ஐடிசி அதெல்லாம் பழைய ஐடிசி எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். So it's a big headache தான். This goes to say from August 2022 there is a change in GSTR 3B to show separately the amounts in 4B1 and 4 Bombay 2. What are the consequences if we don't follow the procedure laid down in notification number 38/2023 dated 4th August 2023? Sir, form file பண்ணதே தப்பு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நோட்டீஸ் வந்துடும் சார். So you will get that notice in DRC 01C, which will be an automatic notice. And DRC 01C க்கு நீங்க கரெக்டா ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு then as well you will be able to you will not be able to proceed to file the next one GSTR 1.
So Pratish Khanna has said, hi Arvind, what if we have some opening balance as on 1923, but form is not filled yet, but subsequently input is claimed in all other ITC. Now what to do? இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இப்பயாவது வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக் ரிட்ரீவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிடுவோம். இல்ல அப்படின்னா சப்சிக்வெண்டா வந்து அது ஜீரோன்னு அசியூம் பண்ணி சிஸ்டமாவே கால்குலேட் பண்ணி நோட்டீஸ் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ ஏன்னா ஜீரோன்னு எடுத்தோம்னா வந்துட்டு அது எப்படி இந்த ஐடிசி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. சார் whether need to disclose the interest from bank in GSTR 3B, whether need to disclose, okay, interest from bank account வந்துட்டு yes it is an exempted supply, yes that needs to be disclosed in the GSTR 3B. So these have been the very active questions. So in case you have any further questions, you can as well mail it to us. We would always be glad to revert to you for the various questions posed. Okay, last question. We have no ITC to be reclaimed, but because of the error, it appeared in electronic retrieval reclaim. Okay, தெரியாம electronic retrieval reclaim statementல ஜாஸ்தி வேல்யூ போட்டோம், போய் திருப்பி அமெண்ட் பண்ணி ஜீரோ பண்ணிருங்க சார். You have the option to amend. கண்டிப்பா சூர்யா பண்ணி. Just to add, sir, I think sir is not talking about the opening balance. Sir is talking about the issues that he is faced from August 23. August 23 இருந்து ஆட்டோ பாப்புலேட் ஆறனால அதனால அவருக்கு 4B2ல தப்பா போட்டனால வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹி மீன்ஸ். சார் அப்படியே எஸ் அக்டோபர் 23 வருதுன்னு போட்டிருக்காரு. எஸ் சோ அதனால வந்து சார் இப்போதைக்கு அதை அமெண்ட் பண்ற ஃபார்ம்ல சார் ஆட்டோ பாப்புலேட் ஆனதை அமெண்ட் பண்றதுக்கு we don't have ஆப்ஷன் நோ இப்போதைக்கு அட்லீஸ்ட். ஐ திங்க் இன் ஃபியூச்சர் they will give with அதுக்கு தனியா நம்ம செப்பரேட்டா ஒரு இன்வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுப்போம் சார் எதெல்லாம் we are eligible அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா as I already said ரெவென்யூ இம்பாக்ட் எதுவுமே இல்லை சார். எலக்ட்ரானிக் லெட்ஜர்ல கண்டிப்பா ரெஃப்ளெக்ட் ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் ப்ரொசீஜரல் எரர் தான். சோ அதனால இதுக்கு ரெடியா வச்சுப்போங்க சார். இந்த மாதிரி தப்பா ஃபைல் பண்ணனாலதான் அட்லீஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் 3B வந்து நம்ம கரெக்டா ஃபைல் பண்ணிடுவோம் சார். 4B2ல என்ன போடணுமோ டெம்பரரி ரிவர்சல் மட்டும் 4B2ல போட்டு அதை கரெக்டா கொண்டு வந்துருவோம் சார். பட் இப்போ 4B2ல நீங்க போட்டது 4B1ல தான் போடணும். 4B1ல போட்டு பர்மனன்ட் ரிவர்சல் ஆக்கணும். டெம்பரரி ரிவர்சல் யூ ஷுட் மேக் இட் அஸ் பர்மனன்ட் ரிவர்சல். பட் அதை தாண்டி நம்ம வந்து இந்த ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு நம்மளால டச் பண்ண முடியல. பட் இன் ஃபியூச்சர் தே மைட் கிவ் an ஆப்ஷன் டு அமெண்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ் as on இந்த டேட் 1/12/2023 வச்சுக்கோங்க. சோ அதனால ஆஸ் ஆஃப் நோ யூ டோன்ட் ஹேவ் an ஆப்ஷன் சார். அடுத்த 3B இருந்து நம்ம கரெக்டா ஃபைல் பண்ணிக்கலாம். 4B1ல அந்த பர்மனன்ட் ரிவர்சல் டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கேன் சார். சிம்பிளா வந்துட்டு நம்ம வந்துட்டு GSTR 3B ஃபைல் பண்ணும்போது எப்பவுமே மிஸ்டேக் இல்லாமலே ஃபைல் பண்ணணும். But as well, the request of the taxpayer and the tax professionals continue to be the same since 2017. இதை வந்துட்டு எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்லாம் உட்பட 3 times அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி GSTR 3Bக்கும் ஒரு 3 times ரிவைஸ் ரிட்டர்னோ ஒரு அமெண்ட்மெண்ட் ரிட்டர்னோ ஃபைல் பண்ற ஆப்ஷன் இருந்தால் definitely it would be very very welcome for the trade industry, the tax practitioners and the tax professionals. So that is something which is the request from the trade and industry that we keep on having. But with this, we will wrap up this webinar. We thank each one of you for your active participation at this webinar. And the next week, we will have a very detailed deliberation on GSTR 9 and 9C beyond the forms. So we had 2 separate of sessions. GSTR 9 related our detailed session by Surya, where he had explained the class by class analysis of the various forms of GSTR 9. GSTR 9C related, we had a very detailed class by class analysis by Prashant Surya. Next week, that is on the 22nd of December, that is on Friday at 3 p.m. we will have a session on GSTR 9 and 9C, being a very crucial due date on 31st of December, beyond the forms. So forms mattum illama beyond the forms, how to really and practically approach GSTR 9 and 9C, we will have that session on the 22nd of December, Friday at 3 p.m. We look forward to have you all at this session. So in the meantime, you also check out our Zentax 2.0 portal at solutions.zentaxclinic.com, which is the single and unified dashboard for all your GST notices. So we are bringing up a lot of new features. Check out on our pages for the various developments that are happening in the Zentax portal. And we look forward to have you here at the next session. Thank you all for your active participation. Thank you.